வெல்கம் பேக் டு Ymax ஸ்டுடியோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு சேஞ்ச் ஸ்கின் டோன் கலர். ஒரு ஃபோட்டோவில் ஸ்கின் டோன் கலரை எப்படி ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி அதில் ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபோட்டோவோட ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சிம்பிளான மெத்தடை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த கேலை பாருங்கள், ஒரு பிளாக் கலராக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ இந்த பொண்ணை நாம் கொஞ்சம் சிகப்பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நார்மலாக அந்த ஷேடோஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. மேஜிக் வாண்டரில் எடுத்து இந்த ஸ்கின் டோனில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபெதர் ஒரு 20 கொடுத்துட்டு இப்போ அல்லது ஒரு லெவலோ அல்லது கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்கின் டோனுக்கு ஈக்குவலாக இந்த ஷேடோஸ் ஏரியாவிலையும் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேங்க. என்றைக்குமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு முன்னால் ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறணும். ஓகே, ஸோ இதுக்காக நான் Ctrl+J கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ வெள்ளை கலர் வர்றது மாதிரி ஒரு நியூ சாலிட் லேயர் நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் சாலிட் கலர், இதில் பியூர் ஒயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்னாச்சுன்னா இந்த லேயருக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்குது. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த கலர்ஃபில் லேயரோட பிளெண்டிங் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கிறேன். சாஃப்ட் லைட்டாக மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கேலோட ஸ்கின் டோன் கலர் ரொம்ப பிரைட்டாகவும் வேறு கலராகவும் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரிஜினல் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை காட்டும், இப்போ எப்படி இருக்குன்றத. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த ஓவரால் கலர் வந்து பிரைட்டாக இருக்குது. நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஸ்கின் டோன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும், மீதி எல்லாம் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம்? ஜஸ்ட் மாஸ்க் பண்ணி ஸ்கின் டோனை மட்டும் விட்டுட்டு மீதி ஏரியாவை மறைச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கின் டோன் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ஃபில் கலர் லேயர் கொடுக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஃபுல் லேயரை நான் ஒயிட்டாக மாற்றிட்டு அதோட பிளெண்டிங் மோடையும் சாஃப்ட் லைட்டாக மாற்றிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஓவர் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட் ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுத்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல் ஸ்கின் டோன் மாதிரி வரும். ஓகே, கொஞ்சம் பிரைட் கொடுத்துட்டு இப்போவும் எனக்கு வந்து ஒரு நேச்சர் கலராக தோணலை அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக கலர் பேலன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் கலர் பேலன்ஸில் உங்களுக்கு எப்படி ஸ்கின் டோன் கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கின் டோன் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஸ்கின் டோன் மிட் டோன்ஸ் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்? கொஞ்சோண்டு ரெட்டு, கொஞ்சோண்டு மெஜெண்டா, கொஞ்சோண்டு எல்லோ. ஓகே, இது ஸ்கின் டோன் கலர்னு வச்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு ஷேடோஸில் கொஞ்சம் ரெட்டு, கொஞ்சம் ப்ளூ, கொஞ்சம் மெஜெண்டா. ஹைலைட்டில் ஷியான் பிரைட்டாக இருக்கணுன்றக்காக ஷியான் கலர், கொஞ்சம் ப்ளூ. ஸோ இந்த ஹைலைட் கலர் அதில் கொஞ்சம் க்ரீன் ஏற்றிக்கலாம் அல்லது மெஜெண்டா ஏற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பமும். அதாவது ஒரு சில பேர் கலரை பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ ஏற்றியாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்கின் டோன் வந்து இந்த கலரில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்படி இருந்ததை இப்படி மாற்றியிருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு ஓவரால் பிரைட்டாக இருக்குது, ஓவரால் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஓவரால் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு மாஸ்க்கு க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே மாஸ்க் இருக்குது. இப்போ இந்த மாஸ்க்கை க்ரியேட் பண்ணி இதோட ப்ரஷ்ஷோட கலரை ஒயிட்டாக மாற்றிட்டு ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணோன்னா அங்கே மட்டும் கலர் பேலன்ஸ் இருக்காது. அதே போல் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்
இதையும் பிளாக் கலர் ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு நான் எங்கேயெல்லாம் ப்ரஷ் பண்ணுறனோ அங்கே மட்டும் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து இருக்காது. இங்கே பாருங்கள், ஐயில் வந்து நான் டச்சப் பண்ணுறேன். ஸோ ஐயில் மட்டும் நான் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வேலை செய்யாத மாதிரி பண்ணுறேன். அதே மாதிரி ஹேர் இதுலேயும் பிரைட் கான்ட்ராஸ்ட்டை வந்து நான் குறைச்சிட்டேன். இதில் ஜுவல்ஸ் இதில் இப்போ நான் கான்ட்ராஸ்ட்டை குறைச்சிட்டேன். வாயிலையும் ஓகே. ஸோ இப்போ நான் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் நான் மாஸ்க் பண்ணிட்டேன். அடுத்து கலர் ஃபில். ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஃபில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கே மட்டும் நான் மாஸ்க் பண்ணிடுறேன். இந்த புருவம், பாருங்கள் ரொம்ப கலராக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஸோ இதோட ஒப்பாசிட்டியை ஒரு 50 அல்லது 50க்கு கீழே வச்சுட்டு இப்போ பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே இதுக்கு மேலே ஒயிட் கலர் ஃபில் கலரில் வந்து ஒயிட் கலர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த லேயரை எந்தெந்த ஏரியாவில் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அங்கே மட்டும் நீங்கள் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுங்கள். இங்கெல்லாம் எனக்கு பிரைட்னஸ் தேவையில்லை, அதனால் நான் வந்து இதில் மட்டும் நான் ப்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கின் டோன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி அடிஷ்னல் ட்ரெஸ்ஸையும் நான் எல்லாமே மறைக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஃபில் கலர் தேவையில்லை அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக மாஸ்கிங்கில் ஒர்க் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், அண்டு கொடுத்துட்றேன் எல்லாத்துக்குமே. ஸோ இதை எடுத்துடுறேன், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டெலீட் பண்ணிடுறேன். அடுத்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, கலர் பேலன்ஸையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் நியூ டூப்ளிகேட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த நெக்ஸ்ட்டு நியூ சாலிட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அல்லது லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஃபில் கலர் கொடுக்க போகிறேன், ஏதாவது ஒன்று. ஸோ அப்போ நம்ம ஒரு சாலிட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதோட ஃபில் கலர் ஒயிட்டாக வச்சுட்டு கொடுத்துட்டு இதை வந்து அதோட பிளெண்டிங் மோடை வந்து நான் சாஃப்ட் லைட்டாக மாற்றினோன்னு உங்களுக்கு ஓவரால் பிரைட் ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இது ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால இதோட கான்ட்ராஸ்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் கலர் பேலன்ஸ் உங்களுக்கு தேவையான ஸ்கின் டோன் வர்ற மாதிரி ஒரு கலர் பேலன்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து ஸ்கின் டோனை தவிர மீதி ஏரியாவில் இந்த எஃபெக்ட்லாம் அப்ளை ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுக்கா இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி கலர் பேலன்ஸ் வேணாம்னா அதை மட்டும் ஹைட் பண்ணணும் அப்படின்றத நான் போன மெத்தடில் சொன்னேன். ஸோ அது தேவையில்லைன்றக்காக தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அதனால் இந்த லேயர் 1 டூப்ளிகேட் லேயர்லேருந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரைக்கும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl G கொடுத்துருங்க. ஸோ குரூப் ஆகிடுச்சு. குரூப் பண்ணதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு ஒரு நெகட்டிவ் மாஸ்க் கொடுங்க. நெகட்டிவ் மாஸ்க் கொடுத்தா என்னாகும், இதில் இருக்க எஃபெக்ட் எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரஷ் டூல் எடுத்து அதோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் உங்களுக்கு ஹைட் பண்ணணும்னா பிளாக், ஓகே, விசிபிள் பண்ணணும்னா ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சிருக்கு, அதை நம்ம வெளியில் கொண்டு வரோன்றதுனால ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் உங்களுக்கு எங்கேயெல்லாம் ஸ்கின் டோன் கலர் வேணும், சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே மட்டும் ப்ரஷ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேனோ அங்கே மட்டும் ப்ரஷ் பண்ணுறேன். இப்போ ஏன் லைட்டாக வருதுன்னா, ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னால் அதோட ஒப்பாசிட்டி வந்து 100 இருக்கா, ஃப்ளோ வந்து 100 இருக்கான்னு பார்த்துக்குறேங்க. ஸோ இங்கே நான் 100 வச்சுட்டேன். 100 வச்சுட்டு இப்போ நான் ப்ரஷ் பண்ணுறேன்.
பாருங்கள், பிரைட்டாகவும் அந்த பொண்ணோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப சிகப்பாகவும் மாறிக்கிட்டு வருதா? ஸோ நான் ஓவராலாக, அதாவது ஒரு அக்யூரேட்டாக நான் வந்து ப்ரஷ் பண்ணலை, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ப்ரஷ் பண்ணுறேன் லைட்டாக. ஸோ இந்த பொட்டு இந்த ஏரியாலாம் விட்டுருங்க, ஏன்னா பொட்டெல்லாம் ஒரிஜினல் கலர் கரெக்டாக இருக்குது. பிரைட் ஏற்றுனீங்கன்னா பொட்டெல்லாம் மாறும். உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்கின் டோன் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் ப்ரெஷ் பண்ணலாம் அக்யூரேட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ பாருங்கள், ஸ்கின் டோனை நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. பட் என்ன இருக்குன்னா, ஓவர் மேக்கப் போட்டு கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும் பார்த்திங்களா முகம், அது மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை குறைக்கிறதுக்காக நம்மளுக்கு எந்த அளவு இந்த எஃபெக்ட்லாம் தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஒப்பாசிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அளவோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு 55 குறைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கா? இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நம்ம இதோட ஸ்கின் டோன் கலரை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு லேயரில் ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுத்து அதை ஒயிட் கலரை ஃபில் பண்ணிக்கிறங்க. த நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு தேவைன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துக்கிறங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கின் டோன் வந்து பவுடர் அடித்தது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக கிடைக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு, அதாவது எந்த மாதிரி கலர் பேலன்ஸ் ஸ்கின் டோன் தேவையோ அதுபடி உங்களுக்கு கலர் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இது நாளையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிடுங்க, Ctrl+G கொடுத்து. ஸோ குரூப் பண்ணிவிட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். குரூப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நெகட்டிவ் மாஸ்க் கொடுங்க. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மாஸ்க் வந்துடும். அதாவது எல்லா எஃபெக்ட்டும் ஹைட் ஆயிரும். அதை ஷோ பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் ப்ரஷ்ஷு, அதாவது ஒயிட் கலர் ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சுட்டு ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட்டு எந்தெந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கு ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகணுமோ அந்த ஏரியாவில் பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமான எஃபெக்டாக இருந்துச்சுன்னா இதோட ஒப்பாசிட்டியோட அளவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு குறைச்சிக்கிறங்க. இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஒரு ஸ்கின் டோன் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த 4 மெத்தட். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் எனது அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Ymax சத்யகுமார். பாய் பாய்.